எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரிச்சா கிரீமியா ஒரு பெங்காலி ஸ்பெஷல் டெசர்ட் பண்ணலாமா? இது பப்பா தோய். தயிர் வச்சு பண்ற இந்த டெசர்ட் பார்க்க மட்டும் இல்ல, டேஸ்டும் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அவன் வேணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியா ஸ்டீம் பண்ணி செஞ்சிடலாம். வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரை ஒரு மஸ்லின் கிளாத்துக்கு மாற்றி அதில் இருக்கிற தண்ணி அப்படியே துணியில் வச்சு பிழிஞ்சு எடுத்துருங்க. சுத்தமாக ட்ரையாக பிழியணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தால் பரவாயில்ல. பாருங்க, தண்ணி எல்லாம் பிழிஞ்சு தயிர் நல்ல பால் மாதிரி இருக்கு. இப்போ இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இந்த கெட்டியான தயிரில் 180 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்கை ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்கையும் தயிரையும் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி விஸ்க் வச்சு பண்ணும்போது நல்ல ரிச்சாகவும் க்ரீமியான டெக்ஸ்டரும் நம்மளுக்கு கிடைக்கும். தயிரில் லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக கரைஞ்சு கண்டென்ஸ்ட் மில்க் கூட நல்ல மிக்ஸ் ஆகி இருக்கணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க சேர்க்க வேண்டாம். ஒரு சின்ன ஸ்கொயர் கிளாஸ் பவுல்ல நான் லேசா நெய் தடவ போறேன். கொஞ்சம் நெய் வச்சு ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ அதை கிரீஸ் பண்ணும்போது நம்ம டெசர்ட் இந்த பவுல்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிர் கண்டென்ஸ்ட் மில்க் கலவையை இப்போ அந்த பவுலில் ஊற்றிடலாம். லேசாக டேப் பண்ணி ஈவனாக பண்ணிக்கோங்க. ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு பவுலை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 20 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வைங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம சீல் பண்ணி வச்சிருக்கிற பவுலை மெதுவாக வச்சு கடாயை மூடிடலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 20 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணுங்க. 20 நிமிஷம் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். பவுலை கடாயிலேருந்து எடுத்துட்டு ஃபாயில் பேப்பரை ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அருமையாக செட் ஆயிருக்கு. நல்லா ஆறட்டும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அப்புறம் இதை ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் ஆனதும் பவுல்லேருந்து எடுத்துடலாம். இப்போ இந்த டெசர்ட்டை நல்ல பொடுசா நறுக்கின பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணுங்க. நீங்க இதுக்கு பதிலாக பாதாம் முந்திரி வச்சு கூட நீங்க கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்னு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன். அருமையாக செட் ஆயிருக்கு. நல்ல ரிச்சா க்ரீமியான டெக்ஸ்டர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. வாயில் போட்ட உடனே அப்படியே கரையுது. தயிரோட ஃப்ளேவர்ஸ், அந்த கண்டென்ஸ் மில்கோட ஸ்வீட்னஸ், நட்ஸோட க்ரன்ச்சினஸ் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.